கன்சீவ் ஆனதுலேருந்தே பைக்கில் போகிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதுவும் டெலிவரிக்கு அப்புறம் சுத்தமாகவே குறைஞ்சி போச்சு. பேபி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே பெருசாக போகிறதில்ல. பெங்களூர் கிளம்புறோன்னு சொல்லிட்டு தான் ஒரு சில திங்ஸ் வாங்குறதுக்காக அப்பாவை கூட்டிகிட்டு போய் கிளம்பியிருந்தேன். அதுவும் மேரேஜுக்கு அப்புறம்னா அப்பா கூட ரொம்பவே ரேர் தான். ஏன்னா 1 வாரம் 2 வாரங்கிற மாதிரி ஊருக்கு வருது. அப்போ வீட்டில் எல்லாத்து கூட இருக்கணுங்கிறதுனால பைக்கை எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியில் கிளம்புறதே இல்லை. அதுவும் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அப்பாவுக்கு கடையில் போய் நின்றுட்டு என்னடா பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்கும்போது இது வேணும் அது வேணும்னு கை நீட்டி காட்டுறது ஒரு ஸ்பெஷல் தான். அது இந்த முன்னாடி இருக்க பாட்டில் இருக்கிறதுல ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன். வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு மில்லுக்கு வந்து ஊருக்கு தேவையான எண்ணெய்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா அரைச்ச பொடியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி வாங்கிக்கோன்னு. அப்பாவோட செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவோட செக்ஷன் வீட்டில் இருக்க மசாலா பொடி, காய்கறி, எண்ணெய் இது எல்லாத்தையும் எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நல்லா சாப்பாடு ரெடியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைலாம் ஆரம்பித்தோம். அம்மா சைட் பை சைட் பருப்பு, அரிசி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அம்மா 1 வீக் என் கூட தான் வரப்போகிறாங்கிறதுனால அப்பாவுக்கு புளிக்குழம்பும் தக்காளி குழம்பும் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு க்ளீன் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆக போகுது.